ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் போஸ்ட்கிரஸை டாக்கரில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகே, இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்டெலிஜில் நம்மளோட ரூட் ஃபோல்டரில் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் என்ன ஃபைல்னா டாக்கர் கம்போஸ் .yml டாக்கர் -compose.yml அப்படின்ற நேமில் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிளகின் சப்போர்ட்டிங் டாக்கர் கம்போஸ் ஃபைல்ஸ் ஃபவுண்ட். ஓகே, பிளகின்ஸ்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் சர்வீசஸ் இக்னோர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகே, சர்வீசஸ் கோலன் என்டர் தட்டிட்டு டிபி கோலன் அடுத்து டாக்கர்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், கண்டெய்னரை வச்சு ரன் பண்ணுவோம். ஸோ கண்டெய்னரோட நேம் கொடுத்துட்டு கண்டெய்னரோட நேம் போஸ்ட்கிரஸ். ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் போஸ்ட்கிரஸ், இதான் அபிஷியல் இமேஜ் போஸ்ட்கிரஸ். அடுத்து என்விரான்மெண்ட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்ட்டில் கேபிட்டலில் போஸ்ட்கிரஸ் _ யூசர் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி கொடுக்கணும். இந்த இடத்துல கொடுத்துட்டு இப்படியே டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எரர் காமிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டதுக்கப்புறம் டைப் பண்ண ஆரம்பிங்க. ஸோ போஸ்ட்கிரஸ் _ யூசரில் வந்து மிஸ்டர் பூ அப்படின்றத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ட்ரு தட்டிட்டு அதே தான் போஸ்ட்கிரஸ் யூசர் பதிலாக போஸ்ட்கிரஸ் _ பாஸ்வேர்ட் PASSWORD போட்டுட்டு பாஸ்வேர்ட்னே வச்சுக்கிறேன். PASWORD பாஸ்வேர்ட்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேபிட்டலில் தான் இதுவும் PGDATA அப்படின்னு கொடுத்துட்டு /data/postgres அப்படின்றத கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வால்யூம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். வால்யூம்ஸில் DB/data/postgres. நெக்ஸ்ட்டு என்ன போர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ போர்ட்ஸ் போர்ட்ஸில் டைப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் டிஃபால்ட் போர்ட் என்னன்னா போஸ்ட்கிரஸ்க்கு இதுக்கு டாக்கருக்கு 5432/5432 இதுதான் டிஃபால்ட்டான போர்ட் நம்பரு டாக்கருக்கு. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்ஸில் டிபி திருப்பி ஓகே டிரைவர் என்ன டிரைவர் அப்படின்றதுலாம் BRID. இது இப்படின்னா என்ன, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வந்து நம்ம டாக்கர் சம்மந்தமான இது பார்க்குறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து திருப்பி இன்னொரு வால்யூம்ஸ் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் டிபி அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இப்படி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைலை சேவ் பண்ணதுக்கப்புறம் ஓகே, என்விரான்மெண்ட் வால்யூம்ஸ் எதுக்கு _ காமிக்குது, கீ வால்யூம்ஸ் இஸ் டூப்ளிகேட்டட் அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம லேட்டராக எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா பார்க்கலாம், என்ன எதனால் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்ட்ரோல் பேனல் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த ஃபைல் ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து இன்டெலிஜேயோட இந்த வெர்ஷன் வேணும், அதாவது பே பண்ண வெர்ஷன் வேணும், அல்டிமேட் வெர்ஷன். இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து டெர்மினல்லே அதை யூஸ் பண்ணிக்கலாம். DIR போட்டோம்னா என்ன இருக்குது அப்படின்றதுலாம் வரும். ஸோ .idea ஸ்ப்ரிங்கு டார்கெட்டு டாக்கர் கம்போஸ்.yml இந்த மாதிரி இந்த ஃபைல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்குது. நெக்ஸ்ட்டு அதில் என்ன பண்ணுறோன்னா டாக்கர்
கம்போஸ் அப் டி இப்படி கொடுக்குறோம். என்ன இதை கிளியர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த இடத்துல நெட்ஒர்க்ஸ் 5432 நெட்ஒர்க்ஸ் டிபியில் வந்து கீழே வந்து இதை வச்சுக்கிட்டு ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் அன்லெஸ் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல திருப்பி இங்கே வந்துக்குவோம். நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற இடத்துல இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கலாம். நெட்ஒர்க்ஸ் பிரிட்ஜ் அப்படின்ட்டு டிபி பிரிட்ஜ் அப்படின்ற வரணும். நெட்ஒர்க்ஸ் கீழே ஓகே மேலே வந்து டிபி, அப்போது இது இன்னொரு இன்டர்நேஷனல் உள்ள போகணும். டிபி பிரிட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ திருப்பி இங்கே வந்துட்டு வால்யூம்ஸ் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறம் டிபி அப்படின்றது இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா திருப்பி அந்த மாதிரி டாக்கர் கம்போஸ் அப்படி அந்த மாதிரி இருந்ததை கொடுத்து பார்ப்போம். டாக்கர் கம்போஸ் அப்படி அப்படின்றத கொடுத்துட்டு indicate the docker daemon is not running yet, cannot find the file open/docker engine அப்படின்ற ஃபைலை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம போய் ஓப்பன் பண்ணி விட்டு வருவோம். starting docker engine. ஓகே ஹலோவில் ரன் பண்ணி பார்த்துருப்போம், அது இருக்குது. ஓகே இப்போ நான் திருப்பி டிபி புல்லிங் நடக்குது. ஆனால் அது முன்னாடி வந்து முன்னாடி வந்து எரர் அடிச்சது. இப்போ நம்ம ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே தேவையான எல்லா விஷயம் நடந்துகிட்ருக்கு. டாக்கர் கம்போஸ் அப்படி ஃபுல் டவுன்லோட் கம்ப்ளீட் இந்த மாதிரி ஓன் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நடக்கட்டும். ஓகே ஹலோ கண்டெய்னர் போஸ்ட்கிரஸ் கிரியேட்டட் ஸ்ப்ரிங் டெஸ்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து இதாகிட்டுருக்கு, ரன்னிங் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வருது. இப்போ என் சிபியூலேருந்து ஸ்பீடாக ஃபேன் ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது டாக்கர் கம்போஸ் எஸ் இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. கமாண்ட் வந்து டாக்கர் எண்ட் பாயிண்ட் ஸ்கெட்ச், இமேஜ் வந்து போஸ்ட்கிரஸ் இமேஜ், சர்வீஸ் வந்து டிபின்னு இது பண்ணியிருக்கோம். ஸ்டேட்டஸ் இது, போர்ட் நம்பர் வந்து டிசிபி இந்த இதில் 5432 5432 ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல போய்க்கலாம். இங்கே இங்கே இருக்கும். இந்த இடத்துல டாக்கர் அப்படின்னு இருக்கா, இந்த குவிட் டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்றத கொடுத்துருவோம். இப்போ இந்த இடத்துல டாக்கரை வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் நம்ம ஒரே இதில் 2-3 இது ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இப்போ 5432 இருக்குல்ல, இப்போ நான் வந்து 5442 அப்படின்றத கொடுக்குறேன்னு வச்சுக்குவோம். 42ன்றதை கொடுத்துட்டு திருப்பி இதை அப் பண்ணுறேன். கம்போஸ் அப்படி அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். எரர் அடிக்குது. ஸோ இப்போ திருப்பி நான் அந்த டாக்கர் இதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் டாக்கர் இன்ஜின் ஓகே. இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல திருப்பி அப்படின்றத கொடுத்தோம்னா கண்டெய்னர் ப்ராக்ரஸ் ஸ்டார்டட் அப்படின்றது திருப்பி கம்போஸ் பிஎஸ் அப்படின்றத கொடுத்தோம்னா இப்போ என்ன போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து 5442 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இங்கே மேலே வந்து 5432 இருந்துச்சு, இப்போ வந்து 5442 அப்படின்ற மாதிரி கொடுக்குது. ஸோ இந்த டாக்கரை நம்ம வந்து ரீடைரக்ட் பண்ணுறோம். அந்த 5442 அப்படின்ற போர்ட்டை எனக்கு ஆல்ரெடி 5432 அப்படின்ற ஒரு போர்ட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ எனக்கு அதில் ரன் பண்ண வேணாம், ஸோ எனக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணு இந்த போர்ட்டுக்கு அப்படின்றத வந்து இந்த இடத்துல சொல்கிறோம் 5442. ஸோ இந்த டாக்கரோட ஒயமலுக்கு இந்த இதில் இது என்ன மீன் பண்ணுது, எதனால் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்றத டாக்கர் சம்மந்தமான வீடியோ கொடுக்கும்போது பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு போஸ்ட்கிரஸை செட் பண்ணுற ஒரு வீடியோ, ஒரு செட்டப் வீடியோ மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி அந்த டிபியில் நடக்க வேண்டிய டிரான்சாக்ஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது, கிரெட் ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் டிபி சம்மந்தமான விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.